ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. வீடு கொடுத்துன்னு போன வீடியோ பார்த்துருப்பீங்க. தம்பி கட்டின வீடு தான், விச் மீன்ஸ் அவரோட டிசைன், அவரோட விருப்பப்படி தான் இந்த வீடு வந்து ஃபுல்லாகவே அவர் கட்டி முடிச்சிருக்காரு. இந்நேரம் பறந்து மண்டையில ஒரு டயலாக் கூட பேச விட மாட்டேற ஆதிரி. இந்த வீடு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண வீடு கிடையாது. மனுஷ சக்தி நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வீடோட டிசைன்ஸ் எல்லாம் வந்து சாதாரணமா வந்து கிரியேட் ஆகல. எல்லாமே இவரோட கண்டென்ட், இவரோட விருப்பம் தான். அதை இப்போ வந்து ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வீடோட என்ட்ரன்ஸ்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ட்ரன்ஸ் சிம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன சிம்பிள் கிளியரா தெரியுதா? ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்களா? எதுக்கு தம்பி அந்த சிம்பிள் அங்கே வச்சிருக்கீங்க? அது வந்து ஒரு மரைனோட சிம்பிள். அது வந்து ஆங்கரும் வித் ஷிப்போட வீலு. அதுதான் க்ளூ. ஏன்னா மிஸ்டர் நித்யானந்தம் வந்து ஒரு மரைன் இன்ஜினியர். அதுக்கான சிம்பிள் தான் அது. வாங்க ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே போகலாம். இந்த சிம்பிள் பார்த்தீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டெப் உள்ளே வச்சு போகிற இந்த மெயின் ஸ்டெப்ஸுக்கு இந்த டைல்ஸ் எங்கேருந்து வாங்கினீங்க? இது ஆக்சுவலாக கிரானைட் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ப்ரிக்யூர் பண்ணது. இது வந்து ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்ட்ரன்ஸில் போட்டிருக்கோம். பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இது சும்மா நார்மலான டிசைன் தான். சபரி ஒர்க் தான் அது. அனுசியா சுப்பராயன், ஷீ இஸ் மை மதர். அவங்க தான் வந்து இந்த வீட்டோட வந்து ஓனர் அம்மா. இன்னொரு ஓனர் வந்து உள்ளே இருக்காங்க. அது அங்கே உட்காந்துருக்காங்க, பிஸியாக இருக்காங்க கொஞ்சம். சரி, நம்ம அங்கே உள்ளே போகலாம். எங்கள் மகன் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கிறாரு. அவரோட கனவு இல்லம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெருமையாக நினைக்கிறேன். பெருமையாக நினைக்கிறீங்களா? இந்த ஓட்டு வீடு கூட நாங்கள் கட்டல. இல்லை, ஓடு தான், மெத்தை தான் இல்லையா கண்டி மீதியில் என்ன குறைய கண்டுபிடிச்சிங்க? ஓடு வீட்டில் கூட, மெத்தை வீட்டில் கூட இதை மாதிரி இருக்காது. நானே கட்டலை, அவன் கட்டிட்டான். அவங்க அப்பா கட்டலை, அவங்க கட்டிட்டான். சூப்பர்மா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட். எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி டிசைனில் நான் டைல்ஸ் பார்த்ததில்ல. மோஸ்ட்லி வந்து ஷைனிங்காக இருக்கும், காலை வச்சாலே வந்து ஸ்லிப்பரி ஆகும். அங்கே தான் டைல்ஸே உருவாகும். அப்படிங்களா தம்பி? இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் வந்து ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இது வந்து ஹேண்ட்மேடில் பண்ணுற ஒரு டைல். இது வந்து நீங்கள் காரைக்குடி செட்டியார் வீடுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போவும் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. அந்த வீட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் நிறைய ஒரு வீடு கட்டுறதுக்கான இன்ஸ்பிரேஷன் இப்போவும் அங்கே இருக்குது. ஒரு கிளாஸாக இருந்தாலும் சரி, ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, பெல்ஜியம்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது, ஒரு டைல் வந்து இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுன்றதுனால, ஸோ அவங்க வணிபம் வந்து வேர்ல்டு வைட் பண்ணுறதுனால அவங்க எல்லா ஊரில் இருக்கிற ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வந்து வீடு கட்டியிருக்காங்க. அங்கே நீங்கள் ஒரு தூண் பார்த்தீங்கன்னாலே ஒரு முழு மரத்தோட பர்மா டீ கூட்டோட பில்லர் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புளை கொண்டு வந்து அவங்க டைலே வந்து அவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. டைல் இது பேர் வந்து ஆத்தங்குடி டைல். இது ஏன் அங்கே ஸ்பெஷாலிட்டினா, அந்த ஆத்தங்குடியில் ஒரு ரிவரில் போகிற அந்த ஆற்று மண்ணில் செய்கிறதுனால இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பட் சயின்டிஃபிக்காக எந்த ப்ரூஃபும் இல்லை. இதில் வந்து இந்த வாதம், அந்த நார்மலாக இப்போ ரொம்ப கோல்டாக இருக்க டைமில் லைட்டாக லிட்டில் வார்மாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹாட் சம்மரில் பார்த்தீங்கன்னா லிட்டில் கோல்டாக, அது பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து நேச்சுரலான ப்ராடக்ட் தான். இதில் என்ன சேர்ப்பாங்கன்னா, முன்னாடி சுண்ணாம்பு, இப்போ வந்து ப்ரெசண்ட்டாக வந்து சுண்ணாம்பு பெருசாக கிடைக்காததுனால சிமெண்ட்டு வித் ஆத்தங்குடி மணல். அப்புறம் வந்து இது மேலே பார்த்தீங்கன்னா, மேலே கொடுத்துருக்க எல்லா லேயரும் பார்த்தீங்கன்னாமே ரெட் ஆக்சைட் மெட்டீரியல் தான் இது எல்லாமே. ஸோ ஆக்சைடு வந்து நம்ம கலர் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் நம்ம கொண்டு வரோம், ஒரு நிறத்தில் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணி இதில் வந்து இவங்க பேட்டர்ன் வந்து டெம்ப்ளேட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி மாதிரி இதில் எடுத்து ஊற்றி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவருக்கும் ஒரு இதுக்கும் தனித்தனி கலர் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் இருக்கும், ரெட் இருக்கும், எல்லோ இருக்கும், ஒயிட் இருக்கும். ஸோ இது ஒரு அச்சை வச்சுட்டு அந்த 4 கலரையும் எடுத்து ஒரு கரெக்டான அச்சில் நீங்கள் ஊற்றும் போது தான் இந்த டிசைன் கரெக்டாக பேட்டர்ன் வரும். ஸோ இந்த பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து அவங்க மணல் கோட் கொடுத்து, சிமெண்ட் கோட் கொடுத்து, கீழே பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷியாக இவ்வளோ வந்து ஸ்மூத்தாக இருக்குனாக்கா கீழே நியூ கிளாஸ் வைப்பாங்க. இது எல்லாமே கிளாஸ் மேலே தான் பண்ணுவாங்க. ஸோ கிளாஸ் மேலே பண்ணி அதை லைட்டாக லிட்டில் வைப்ரேஷன், ஸோ அதிர்வு கொடுத்து அது ஃபுல்லாக எல்லாமே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி விட்ருவாங்க. ஸோ அப்போ வந்து இது நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கிளாஸி ஃபினிஷ் இருக்கும். இனிஷியலாக
ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னால இது கொஞ்சம் டஸ்டானதுனால இதுவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இது பாலிஷிங். இது என்னன்னாக்கா இனிஷியலாக கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இந்த டைல் பார்க்குறதுக்கு. காலப்போக்கில் நம்ம யூஸ் பண்ண ரொம்ப ஷைனாக இருக்கும். இது நம்ம எப்படி ஒரு சுண்ணாம்பு வீடு கட்டுறோமோ அந்த சுண்ணாம்பு வீடு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து அதோட பலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போக 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 அது வந்து ஒரு கருங்கல்லுக்கு ஈக்குவலான ஒரு பவராக இருக்கும் அது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இது நம்ம எந்த அளவுக்கு நடந்து யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இதில் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணலாம், நார்மல் நம்ம துணி சோப்பு டிடர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி மட்டும்தான் போட்டு இதை வாஷ் பண்ணணும். இந்த கெமிக்கல் அது மாதிரி எதுவும் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நல்லா ஷைனிங் வேணும்னா நீங்கள் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி மாப் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஷைனாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜன்னல் பற்றி கேட்டுடலாமா? ஜன்னலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஜன்னல் டைப் தான், பட் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலின்னு சொல்லுவாங்க. ஜாலியா? ஜாலி. இது பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய சிமெண்ட் ஒர்க்கில் கிடைக்குது. சிமெண்ட்டில் நீங்கள் அந்த பூ ஃப்ளவர் டிசைன்லாம் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா, அதாவது களிமண்ணில் வந்து மோல்ட் பண்ணி இதை வந்து நார்மலாக பிரிக்கு, அதாவது செங்கல் எப்படி சூளையில் போட்டு சுட்டு வருதோ அதே மாதிரி அந்த மெத்தடில் தான் இதையும் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம சேம் டெரக்கோட்டா டைல், அதாவது சீமா ஓடுன்னு சொல்லுவாங்க, அந்த சீமா ஓடு போட்டுருக்கனால ஸோ அது அந்த ஒரு பழைய லுக்குக்கு வரணும், அந்த ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு வரணுன்றதுக்காக ஏஸ்தட்டிக் லுக்கு நல்லாயிருக்கும். இது இந்த வால் டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லை, ரொம்ப பிளெயினாக இல்லை, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கர்வாக இருக்குது. டச் பண்ணும்போதே செம்மையாக ஃபீல் ஆகுது. இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? இது என்ன புதுசாக இருக்குது? இதை பற்றி கொஞ்சம் சொல்லு தம்பி. இது வந்து எலிவேஷன் டைல் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்டோட முகப்பில் இருக்க அந்த செவத்துக்கு வந்து நம்ம இது வந்து அழகுக்காக நம்ம கொடுக்கறது தான். இது நார்மல் பெயிண்ட் ஒர்க்லையும் நல்லபடியாக பண்ண முடியும். ஸோ நம்ம டைல் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மி, ஸோ கொஞ்சம் காஸ்ட்டும் கட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நாளை பின்ன நம்ம திரும்ப பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒன் டைம் ஃபிக்ஸ் பண்ணால் ஜஸ்ட் வாஷபிள், கழுவிக்கலாம், சுத்தம் பண்ணிக்கலாம் தூசு தும்பு இருந்தால். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் என்னென்னா கொஞ்சம் 3D கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி இருக்கும். இது முன்னாடி வீட்டோட முகப்பில் போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஜான்சன் பிராண்ட் தான். இது ஆக்சுவலாக இது வீட்டில் தூளி கட்டுறதுக்காக விட்டுருக்கோம். இது நம்ம தூளிங்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம ஊஞ்சல் மாட்டிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒத்த ஊஞ்சல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போடலாம். அது நீங்கள் வந்து பலகை ஊஞ்சல் சொல்லுவாங்க. அந்த சைடு 2 விட்டுருக்கிறது வந்து பலகை ஊஞ்சல். அந்த ஊஞ்சல் நம்ம போட்டுக்கலாம். அதுக்காக ப்ரொவிஷன்ஸ் வந்து விட்டுருக்கு. எல்லா வீட்லேயுமே வந்து டோர் சிம்பிளாக சிங்கிள் டோராக இருக்கலாம், இல்லை டபுள் டோராக இருக்கலாம். எல்லாமே வுட்டில் தான் வந்து மோஸ்ட்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் செட்டிங்கில் இருக்குது. பார்க்கும் போதே தெரியும். இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது, மேலே டோரில் ஒரு சிம்பிள் இருக்குது. இது எல்லாமே இப்போ வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்கப்பா. இந்த சிம்பிள் எங்கே பார்த்த மாதிரியே இருக்குல்ல, இதுக்கு என்ன மீனிங்? சேம் நீங்கள் வெளி பக்கத்துலேருந்து வரும்போது மேலே வீட்டு மேலே இந்த சிமெண்ட் ஒர்க்கில் பார்த்தா அதே சேம் சிம்பிள் தான், அதே இது. ஸோ நீங்கள் மரைன் இன்ஜினியர் அப்படின்றதால இது ஒரு அதுக்காக இது வந்து மெயின் டோர்லேயே கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இது டிசைன். அப்போ அந்த சிம்பிள் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. ஒன்று கேட்ரிங் இருக்காங்க, இன்னொன்று நாட்டிக்கல் சயின்ஸ் இருக்காங்க, இன்னொன்று இன்ஜினியரிங் இருக்காங்க. ஸோ நான் இன்ஜினியர்ன்றதுனால எங்களுக்கு வந்து இந்த ப்ரொப்பலர், அதாவது ஒரு இன்ஜின் ரன் ஆகி ஒரு ஷிப்பு மூவ் ஆகிறதுக்கு ப்ரொப்பலர் தான் மெயினாக இருக்கிறதுனால எங்களோட சிம்பிள் இது. ஓகே ஓகே. அதனால இந்த இடத்துல ப்ரொப்பலர் போடணும்னு ஒரு ஆசையில் ப்ரொப்பலர் போட்டது. இதில் 4 பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆங்கர் இருக்கும், 4 சைட்லேயும் வந்து சின்ன ஆங்கர் இருக்கும். ஸோ சேர்ந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த முகப்பு வந்து வாசல் வந்து நிலவு வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ சொல்லுவாங்க. இங்கே ஒரு கிளாஸ் வர வேண்டியிருக்கு, இன்னும் போடலை. இன்னும் வீடு பார்த்திங்கன்னா இன்னும் முழுமையாக இன்னும் முடிக்கலை, கொஞ்சம் இன்னும் பேலன்ஸ் வந்து இருக்குது, கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகரும் லக்ஷ்மி சரஸ்வதி சேர்ந்த மாதிரி இருக்கும். அது வந்து சூரிய பலகைன்னு சொல்லுவாங்க. இதை சூரிய பலகையில் அந்த டிசைன் இருக்கும். சைடில் வந்து இது ஹனிவுட்னு சொல்லுவாங்க. இது ஹனிவுட்டில் நார்மல் டிசைன் தான், ஒரு திராட்சை கொடியில் ஒரு மயில் இருக்க மாதிரி ஒரு டிசைன் அது. அதுலேயே வந்து நிலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து திராட்சையோட வந்து கிளி இருக்க மாதிரி ஒரு டிசைன் இது. இல்லை இது என்ன மரம்? இது எல்லாமே வந்து கொலம்பியன் டீக். வந்து இது வந்து கொலம்பியன் டீக் எல்லாமே மெயின் டோர்லேருந்து நிலையிலேருந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க மோஸ்ட்லி எல்லா வுட்டுமே வந்து எல்லா மரமே வந்து கொலம்பியன் டீக் தான்.
ஸோ இது எல்லாமே ப்ரொக்யூர் பண்ணது எங்கே எடுத்தது எங்கனாக்கா மதுரையிலேருந்து இது பண்ணது வாங்கினது. வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க போய் பார்க்கலாம் உள்ள. என்னடா இந்த ஆண்டி அங்கேயும் பார்த்தோம் இங்கேயும் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயும் மேலே இருக்க டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது முன்னாடி யூஸ் பண்ண ஸ்லோப் டைப் ரூஃப்னு சொல்லுவாங்க. அதான் 2 பக்கமும் அந்த ஓட்டு வீட்டோட இதுதான் டிசைன் தான். இது பழைய காலத்தில் இருந்தது. இதுலேயே வந்து கீழே ஒரு ஓடு வரும், மேலே ஒரு ஓடு வரும். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூ ஓடுன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து சீலிங் ஓடுன்னு சொல்லுவாங்க. நம்ம உள் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தெரியறது வந்து சீலிங் ஓடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பூ மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருக்குது, அது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் இதில் வந்து இது ப்ரிசம் மாதிரி போயிட்டேன். நான் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த டிசைன் போயிட்டேன். ஸோ க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. உங்களுக்கு சப்போஸ் இது போடணும், நீங்கள் வீடு கட்டி இது பண்ணியிருந்தாலும் ஓகே. இது நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு எலிவேஷனுக்காகவோ இல்லை ஒரு பார்க்கிங் ஏரியா இல்லை ஒரு சிட் அவுட் ஏரியா நீங்கள் பண்ணுறீங்கனாலும் அங்கேயே நீங்கள் இதை போடலாம். சூப்பராக இருக்கும். ஒரு நார்மல் ஒரு மெத்த வீட்டுக்கு கூட இது நீங்கள் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்ல லுக் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நிறைய ஃபேப்ரிகேட்டர்ஸ் இருக்காங்க, சென்னையிலையும் இருக்காங்க. நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ கரெக்டாக எனக்கு தேவையான இடத்துக்கு நான் வந்துட்டேன். எனக்கு கிச்சன் தானே எல்லா விமென்க்குமே வந்து எல்லா மகளிருக்குமே தேவையான இடம். அது பீஸ்ஃபுல்லாக ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தாட்டாலே வந்து வீட்டில் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். எனக்கு ரியலி இந்த சிங்க் செட்டப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. டிசைன் பற்றி கேட்கலாமா? கீபோர்ட் மாதிரி இருக்குது, என்ன இதெல்லாம்? இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் சிங்க்ன்றதுனால இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் நம்ம எல்லா கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக இது டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு பியானோ டைப் கீஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்னது ஃப்ளாசெட் வந்து தனியாக புல் அவுட் ஃப்ளாசெட்னு சொல்லுவாங்க. இதை புல் அவுட் பண்ணிக்கலாம். இதுலேயே 2 மோட் ஆஃப் வாட்டர் இருக்குது. ஸோ நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி இருக்கும். ஸோ இன்னொரு மோட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி. இது ஆக்சுவலாக வந்து டேங்க்கில் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் இப்படி 3 மோடில் நீங்கள் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விட்டிங்கன்னா அது நார்மலாக பின்னாடி போயிடும். ஸோ இதில் 3 பேஸ்கெட் இருக்குது. ஆக்சுவலாக அது மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு காட்ட முடியல. இந்த இடத்துல பேஸ்கெட் வச்சுட்டு நீங்கள் வெஜிடபிள் வாஷ் பண்ணுறதோ இல்லை நீங்கள் கட்டர் போர்டு இருக்குது, நீங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் போர்டு வச்சு நீங்கள் காய்கறி கட் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் இங்கேயும் ஒரு பேஸ்கெட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கேயும் வந்து ஒரு உங்களுக்கு வாஷபிள் ஏரியா தான் இதுவும். நீங்கள் இங்கேயும் வந்து காய்கறிலாம் கழுவிக்கலாம், நல்லபடியாக கழுவிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சோப் டிஸ்பென்சர். கீழே வந்து நீங்கள் சோப் வந்து இதில் கீழே பாட்டில் இருக்கும் ப்ரொவிஷன். அதில் வந்து நீங்கள் சோப் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து ஹேண்ட் சோப்பாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வாஷிங் சோப்பாகவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து கப் வாஷர் ஒரு பாட்டில் வாஷர்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் கப்பை வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வாஷ் பண்ணணுன்னாக்கா நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே உள்ள கப்பை இந்த இடத்துல கவுத்து வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கப்பு உள்ள நல்லா ஃபோர்ஸாக வாஷ் ஆகும். இப்போ வந்து ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது, ஸோ நார்மலாக வாஷ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ட்ரெயின் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த ஃபுல் ஏரியாவே நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை அழுத்தி விட்டிங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து ட்ரைன் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுட தண்ணியும் கனெக்ட் பண்ணி ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் வித் கோல்டு வாட்டர் இல்லை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வார்மாகவும் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்ஓ. இப்போ நார்மலாக எல்லார் வீட்லேயும் வந்து வாலில் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வர ஆர்ஓ நிறைய நியூ மாடல்ஸ் வந்து அண்டர் மவுண்ட் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஆர்ஓ வந்து இருக்கிறது தெரியாது வீட்டில். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஆர்ஓ கீழே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆர்ஓ டேரெக்டாக நீங்கள் இந்த டேப் வாட்டர் நீங்கள் குடிக்கிறதுக்கு இங்கே எடுத்துக்க முடியும். வேற லெவல். நம்ம கிச்சன் சிங்க் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லையா? கிச்சனில் போட்டபடியாக இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு டூர் பார்க்க முடியல. நெக்ஸ்ட் முக்கியமாக நம்ம பாத்ரூம் டூருக்கு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இங்கேயும் எல்லாமே புது செட்டப்பாக இருக்குது. எங்கடா இதுலேயும் கீபோர்டு வாசிக்கணுமா? இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சானிட்டரி ஐட்டம் எல்லாமே ரூஹே பிராண்ட் தான். இது ஆன்லைன் பிராண்டு. ஸோ இதுவும் வந்து ஸ்மார்ட் ஷவர் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ப்ரே கன் இருக்கும். அதே மாதிரி இதில் நீங்கள் வந்து டேப்பும் இருக்குது. கீழே வந்து டேப் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே டேப்பும் வரும், யூஸ் ஆகும். ஸோ இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல். நீங்கள் வந்து இதை ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் இதை டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஷவரில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒரு ஹேண்ட் ஷவர் இருக்குது, ஒன்று ஹெட் ஷவர் ஒன்று இருக்குது.
ஸோ இதுலேயும் வந்து 3 மோட் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ப்ரெஷராக இருக்கும். ஸோ அது வந்து ரூஹேவோட ஆத்தோஸ் வந்து 7-வே சைஃபோனிக் க்ளாசெட் அது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் வந்து 4 டைரக்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளஷ் ஆகும் வாட்டர் வந்து. ஸோ இதுவும் நல்ல ப்ராடக்ட் தான். சேம் அதே ஃப்ளாசெட் அதுக்கு. ஸோ மற்ற ப்ரொவிஷன்ஸ்லாம் நீங்கள் நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்க்குறது தான். ஸோ இந்த டைல் டிசைன்லாம் நீங்கள் நார்மலாக எல்லாம் பார்க்குறது எல்லாமே ஜான்சன் பிராண்ட் தான். வால் டைல் எல்லாமே, ஃப்ளோ டைல்ஸ் எல்லாமே. ஸோ இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ப்ளஸ் இந்த டோர் பார்த்தீங்கன்னா WPC டோர்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்ரூம்காக வுட் பிளாஸ்டிக் கம்ப்ரஸ் டோர்னு சொல்லுவாங்க. வுட்டோட அந்த தூளை எடுத்தோம், அது பிளாஸ்டிக்கோட தூள் எடுத்தோம், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுறது. இது எக்ஸ்பெஷலி வந்து வாட்டர், அதாவது தண்ணி ரொம்ப படுற இடம் அந்த மாதிரி இடத்துல இந்த டோர் போடுறதுனால இது நாலு பாத்ரூமில் படுற தண்ணியால் இது எந்த டேமேஜும் ஆகாது. தண்ணியில் நீங்கள் ஊற வச்சா கூட ஒன்றும் ஆகாது. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ வெயிட்லெஸ். இது கொஞ்சம் வந்து நார்மல் டோரை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ அரௌண்ட் 6,000 to 7,000 வரும் இது மொத்தமாக செட். அதாவது செட்டாக நிலையோடு சேர்த்து வரும் 7,000 சம்திங் வரும். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும் போதுலேருந்து மெயின் போச்சு ஹால் இருக்குது. ஹாலுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது. பெரிய பெட்ரூம் ஒன்று ரைட் சைடில் இருக்குது. வீடு கட்டின ஐடியாஸ் தான் எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்குன்னு பார்த்தா ஃபேன் கூட ஸ்மார்ட் ஃபேன் தான் நினைக்கிறேன் எல்லா இடத்துலையுமே. இதில் என்ன வேரியேஷன்ஸ் இருக்குது? இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆட்டம்பேக்கோட BLDC ஃபேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இது எல்லா இடத்துலையும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து கரண்ட் கன்சம்ஷன் வந்து 40 to 60% வந்து கம்மி பண்ணோம் நம்ம நார்மல் இண்டக்ஷன் மோட்டரில் யூஸ் பண்ணுற ஃபேனை விட. ஸோ இது ரிமோட் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணலாம், வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ வீட்டில் பெரியவங்க இருக்கிறதுனால ஸோ வீட்டில் ரெகுலேட்டர் தேவையில்லை. இது ஸோ நம்ம இதுக்காக ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் சின்னதாக லைட் இருக்குல்ல, ஸோ நைட் லேம்ப் மாதிரி இருக்கும், நைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கத்தில் எழுந்து போய் நம்ம சிரமப்பட்டு அதை ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் தூங்குறீங்க, உங்களுக்கு டைமர் செட் பண்ணனாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி இதில் ஸ்லீப்பிங் மோட் இருக்குது. ஸ்லீப்பிங் மோடு உங்களோட அது மைல்டாக அந்த ஏர் ஃப்ளோ சர்க்குலேஷன் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நீங்கள் ரொம்ப இதை ஃபோர்ஸாக எதிர்பார்க்க முடியாது காற்று. பட் இதோட ஃப்ளோஸ் நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்பீடாக இருக்காது. அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்பீடாக வேணால் நீங்கள் இண்டக்ஷன் டைப் போயிடணும். உங்களுக்கு கரண்ட் சேவிங் வேணும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு மாடர்னாக இருக்கணும்னாக்கா நீங்கள் BLDC யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து நார்மல் ஃபேனை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க எலக்ட்ரிக் சுவிட்சஸ், வயரிங் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாலிகேப் தான். FRLSSன்னு சொல்லுவாங்க. லோ ஸ்மோக் ஃபயர் ரிட்டார்டன்ட், லோ ஹாலஜன் சொல்லுவாங்க, ஹாலஜன் ஃப்ரீ. அதாவது சப்போஸ் நம்ம வீட்டில் ஃபயர் ஆச்சுனாலோ எதனா ஆச்சுனாலோ அந்த கேபிள் வந்து ஃபயர் வந்து கண்டக்ட் பண்ணி அடுத்து ஃபயர் கண்டினியூ ஆகாது. அப்படியே ஆச்சுனாலும் அதில் வர ஸ்மோக் வந்து ஹாலஜன் சொல்லுவாங்க. ஹாலஜன்றது ஒரு விஷவாயு மாதிரி. ஸோ ஹாலஜன் ஃப்ரீ. ஒரு பிளாஸ்டிக் அரிக்கும் போது நமக்கு தெரியும்ல, நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல. ஸோ ஹாலஜன் இல்லாமல் ஒரு வயர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கு வீட்டில் எல்லாமே. ஸோ இது வந்து லெக்ரண்டோட பிராண்ட் தான். சுவிட்சஸ் எல்லாமே, சுவிட்சஸ்ஸு, பிரேக்கர்ஸ் எல்லாமே வந்து லெக்ரண்டோட பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி மொத்தம் 4 AC பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இப்போது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு வந்து பெருசாக ஒரு பாக்ஸ் வச்சு வயர்லாம் இருக்கும். இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி டேரெக்டாக அங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்து டேரெக்டாக நீங்கள் ஏசி அங்கே ப்ளக் பண்ணிவிட்டு இங்கே சுவிட்ச் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே கூட நீங்கள் உங்களோட ஸ்டெபிலைசர் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பெரிய கேபிள் வந்து பெரிய பாக்ஸ் ப்ரொவிஷன்லாம் இப்போ குறைச்சிட்டாங்க, கொஞ்சம் மாடர்ன் ஆயிடுச்சு. ஸோ இதில் 2-வே. இது வந்து டிவி வைக்கிற இடம் ஹாலில் வந்து. இது வந்து பூஜை ரூம் கொஞ்சம் காம்பேக்டாக சின்னதாக வச்சாச்சு. ஸோ நடு வீட்டில் இருக்கணுன்றதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி நடு வீட்டில் வச்சுட்டோம். வீட்டில் ஹால்லேயே வச்சுட்டோம். ஸோ எல்லாரும் ஐடியாஸ் இருக்கா? இதில் எல்லாமே இன்டீரியர் பிளானிங் இருக்குது. இன்டீரியர் பண்ணணும். இதில் கபோர்ட் ஒர்க்லேருந்து உள்ள கிச்சன், மாடுலர் கிச்சன்லேருந்து வார்ட்ரோப்ஸ் எல்லாமே, பெட்ரூம்ஸ் எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக பண்ண வேண்டிய பிளான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் அதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வீடியோவை அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு இதில் எதனா டவுட்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் இது மாதிரி ஒரு பிளானில் வீடு கட்ட போகிறீங்கனாக்கா நீங்கள் தாராளமாக வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அதில் உங்களுக்கு எதனா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் ப்ரிக்யூ பண்ணது தான். டேரெக்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து நிறைய பொருள் வாங்கினது தான். மரம், கதவு எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மேனுஃபேக்சர்கிட்டேருந்து தான் வாங்கினது.
மேலே போட்டிருக்க வந்து கிளே டைல் டெரகோட்டா ஓடு பார்த்தீங்கன்னாக்களும் டேரெக்டாக கம்பெனிலேருந்து வாங்கினது தான். ஸோ இந்த ஃபேன் பிஎல்டிசி ஃபேன் கூட பார்த்தீங்கன்னா மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் சென்னையில் அவர்கிட்ட தான் வாங்கினது. உங்களுக்கு சப்போஸ் அது மாதிரி கொஞ்சம் நல்ல ப்ரைஸில் வேணும் டேரெக்டாக வாங்கும் போதுனாக்கா, பட் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். குவான்டிட்டி நம்ம கம்மியாகும் போது நம்ம டிஸ்கவுண்ட் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நம்ம கொஞ்சம் பல்காவோ இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலி இப்போ ஃபேன் வாங்க போகிறீங்க, இந்த ஃபேன் நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 ஃபேன் ஒரு 6 ஃபேன் அது மாதிரி வாங்கும்போது ஒரு 3 to 4,000 சேவ் பண்ணலாம் நீங்கள் ஆன்லைன் ப்ரைஸை விட. ஸோ அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ ஹாலை தொடர்ந்து இது வந்து கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி பிளான் பண்ணோம், சின்னது கிட்ஸ்க்காக. இப்போதைக்கு இது வந்து ஸ்டடிக்காகவும் ஒர்க்குக்காகவும் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்யூச்சரில் இங்கேயும் வந்து எல்லாமே கபோர்ட் ஒர்க் எல்லாமே இருக்குது. ஸோ பெயிண்டிங் இன்னும் முடியல, இது ஜஸ்ட்டு பட்டி பார்த்து ப்ரைமரோடு இருக்குது, இன்னும் ஃபுல் ஃபினிஷ் ஆகலை. ஃபுல் ஃபினிஷ் ஆன அப்புறம் இன்னொரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் ஃபுல்லாக எப்படி பண்ணியிருக்கோன்றதுக்காக. ஓன இன்ட்ரெஸ்ட்ல எல்லாமே வந்து ஒன்றும் ஒரு விஷயத்தையும் நெட்டில் ChatGPT ஜெமினி அது மாதிரி. இப்போ நீங்கள் உள்ள பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயம் பார்த்தேன், இந்த நேம் போர்டு, இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதுவும் பார்த்தீங்கன்னா அதே இந்த மெரைன் ஃபீல்டில் இருக்கிறதுனால அதில் ஒரு கிரேஸில் பண்ணது தான். இது வந்து ஏஐ யூஸ் பண்ணி நான் டிசைன் பண்ணது தான், எனக்கு என்ன மாதிரி வேணுன்றதுக்காக. ஸோ இது அணு கல்யாணி இல்லம் அப்படின்றது பேர், இந்த வீட்டோட பேர் பார்த்தீங்கன்னா. இது ஏன் வச்சுருக்கோன்னாக்கா, என் வாழ்க்கையில் லைஃப்பில் 2 முக்கியமான பர்சனோட நேம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து இதில் எங்கெங்கே வந்து ஆங்கர் இருக்கும், இதில் வந்து ஷிப் வீல் இருக்கும் மேலே. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கண்டெய்னர் வெசல். இது பார்த்திங்கன்னா எல்லாம் கண்டெய்னர்ஸ் வந்து, இது கண்டெய்னர் க்ரேன், இது எல்லாமே கண்டெய்னர்ஸ். அது உங்களுக்கு ஷிப்பு நீங்கள் கண்டெய்னர் வெசல் மர்ஸ்க்கு அந்த CMCGA அப்புறம் வந்து MSC அது மாதிரி ஒரு சில ஷிப் வந்து அதெல்லாம் பெரிய 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 கம்பெனிஸோட ஷிப்ஸ். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டெய்னர்ஸ் அடுக்கி வச்சுருப்பாங்க. அது போகும்போது நீங்கள் நிறைய வீடியோஸ்லையோ எங்கேயோ பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே சேம் அதோட ரிசம்பிளன்ஸ் தான் இது. இந்த 22க்கு என்ன மீனிங்? 22 வந்து ஒன்றும் இல்லை, என்னோடய வீட்டோட நம்பர் தான், அதனால் வீட்டோட நம்பர் 22 போட்டிருக்கேன். கீழே வந்து என்னோடய பேர் வந்து நித்யானந்தம் சுப்ராயன்றதை போட்டு மெரஞ்சினே போட்டிருக்கேன். இதில் ப்ரொப்பலரும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரியல் ப்ரொப்பலர் தான். இது ஃபைண்டிங் நீங்க படத்தில் பார்த்துருக்கேன், கப்பலுக்கு பின்னாடி தான் ஒரு ப்ரொப்பலர். ஸோ ஒரு ப்ராடக்டை A to B, அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு ஷிப் வந்து ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பேக் போன் ஆஃப் த எக்கனாமி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா ஏர்வேஸில் வந்து ஒரு 10 to 20%னாக்கா மீதி 80% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் மூலியமாக தான் மூவ் ஆகுது. உங்கள் கையில் இருக்க ஃபோனாக இருக்கலாம், வாட்சாக இருக்கலாம், ஈவன் கோல்டாக இருக்கலாம், நீங்கள் சாப்பிட்ற தானியமாக இருந்து உங்களை சுற்றி இருக்க 80% ஆஃப் த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பில் ட்ராவல் பண்ணி தான் உங்கள் கைக்கு வரும். அது இல்லாமல் ஷிப்பில் ட்ராவல் பண்ணாமல் வராது. அந்த ப்ராடக்ட் முழுசாக இல்லாமல் இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் உள்ளே யூஸ் பண்ண காம்போனன்ட்ஸோ இல்லை வேறு எதனா பொருளோ வந்து ஈவன் இந்த மரம் கூட, இதில் யூஸ் பண்ண ஸ்க்ரூ, இதில் யூஸ் பண்ண மெட்டல், ஏதோ ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக ஷிப்பில் ட்ராவல் பண்ணி தான் வரும். ஷிப்பில் ட்ராவல் பண்ணாமல் உங்கள் கைக்கு எந்த பொருளும் மோஸ்ட்லி வராது, எந்த மனுஷனுக்கும் கிடைக்காது. சூப்பர் குட் ஐடியா. அடுத்து பெட்ரூமை தாண்டி இங்கே ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளான். என்ன பிளேஸ் இது? ஆக்சுவலாக நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆனேன் ஒரு 2007-8. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டில் போகும்போது ஒரு ரூமில் கூப்பிட்டு போனார். அவர் ரூமில் கூப்பிட்டு போகும்போது ஃபுல்லாக டார்க்காக இருந்துச்சு. பார்த்தா மினி தியேட்டர் வச்சுருந்தார். எனக்கு அப்போ ஒரு ஆசை, அட்லீஸ்ட் நம்ம அந்த அளவுக்கு செட்டப் பண்ணனாலும், இப்போ சொல்கிறோம் பார்த்தியா, அந்த அளவுக்கு செட்டப் பண்ணனாலும் ஓரளவுக்கு ப்ரொஜெக்டர் வச்சு எனக்கு ஒரு ஆசை. அது மாதிரி நான் ஒரு சினிமா மூவி பார்க்குறதுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் உள்ளே பார்க்குறதுக்காக ஒரு ஆசை. பட் ஃபுல் பிளான் வந்து அதுக்காக பண்ணது கிடையாது, இது பெட்ரூம் பிளானில் தான் பண்ணியிருக்கு. பட் இதுக்கு ஃபியூச்சரில் தான், எதிர்காலத்தில் தான் வந்து இதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் அவர் வந்து மேரேஜ் பிளான் இருக்கு இல்லையா வெயிட்டிங்கில், இன்னும் மேரேஜ் ஆகலை. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்ட உடனே நான் நினச்சேன் நீங்களும் உங்களோட ஒய்ஃப் இங்கே ஓடி விளையாடி என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பீங்க. அதுக்கு தான் அதுவும் மெயின் ரீசன் இருக்கு. இல்லை அதுவும் ஒரு காரணம் தான். இதுவும் ஒரு பிளான் இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் இதுதான் சாக்குன்னு நீங்கள் தியேட்டர் கூட்டிட்டு போகாம விட்டுட்டீங்கன்னா இங்கே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேற, ஹோமில் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேற. ரெண்டுத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பட் நைஸ் ஐடியா. இந்த 2 பிளேசஸ் இது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக காமனாக நாங்கள் இப்போ டிசைட் பண்ணது. ஒன்று டாய்லெட் இன்னும் ஃபினிஷ் ஆகலை, கொஞ்சம் இதுவாக இருக்கும், மன்னிச்சிருங்க. அதே மாதிரி இது வந்து பாத்ரூம் தனியாகவும் டாய்லெட் தனியாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாத்ரூம்குள்ளே இன்னும் ஃபினிஷ் ஆகாததுனால நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறோம். இதை
உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கேயே ப்ரொவிஷன் விட்டுருக்கோம், வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் விட்டுருக்கோம். ஸோ இது காமனாக வீட்டில் வந்து தங்குறவங்க, சப்போஸ் எங்கள் வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னாக்கா எல்லாரும் வந்து தங்குறதுக்காக இந்த பெரிய ஏன்னா இது பெரிய பெத்த ஃபேமிலி, பெரிய ஃபேமிலின்றதுனால யாருக்கும் எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். வந்தாங்கன்னா ஸோ டாய்லெட் இங்கே இருந்துச்சுனாக்கா எல்லாரும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்காக பண்ணது. எல்லா விண்டோஸ்லையுமே மேலே இருக்கிறதுல மட்டும்தான் வந்து கண்ணாடி இருக்குது, கீழே இருக்க ரெண்டுமே எம்டியாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே பார்த்தேன். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இது 30 சொல்லுவாங்க, ஜன்னல் 30 சொல்லுவாங்க. ஸோ ஜன்னல் 30 பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எல்லாமே சிங்கிள் 30 தான் போட்டோம், ஒரு இது ஃபுல் 30 இருக்கும். அப்புறம் சரி ப்ரைவசி ரீசனுக்காக என்ன பண்ணோம், பாதியாக பிரிச்சுட்டு கீழே வந்து உட்டில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி, இந்த இடம் வந்து உள்ள க்ளோஸ் ஆகிடும், மேலே மட்டும் கிளாஸில், அதாவது கொஞ்சம் வென்டிலேஷன் வேணும் இல்லைங்களா, வெளிச்சம் உள்ளே வர்றதுக்காக அதை விட்டுருவோம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் டார்க் ஆகிடும். ஸோ அதனால் பாதி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மேலே மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இது மாதிரி பண்ணியிருக்கு. எல்லாத்துலேயுமே ஹேண்டில் கொடுத்துருக்கு. இது ஆக்சுவலாக தாப்பால் யூஸ் பண்ண வேணாம், ஹூக்கே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் தெரியாமல் இது பண்ணிட்டேன், யாரும் வந்து தாப்பால் போக வேண்டாம், மோஸ்ட்லி அது கரெக்டாக இல்லை, நீங்கள் ஹூக்கே யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பேக் என்ட்ரன்ஸ் டோர் நான் இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் நியூ மாடல் டீக்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ டீக் தான், டீக்கில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான டீக் இது. ஸோ இதெல்லாம் ரெடிமேடாக இருக்க டிசைன் தான், இது நார்மல் டிசைனில் இருக்கிறது தான் வாங்கியிருக்கு. இது நம்ம எதுவும் தனியாக கஸ்டமைஸ் பண்ணலை, நார்மல் டிசைன் தான் இது. நார்மலாக இருக்க நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கிற டிசைன் தான் இது. நார்மலாக நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுறது ஸ்டாண்டர்டான டிசைன் தான். ஸோ இதில் வந்து பேக் டோருன்றதுனால இது வந்து கோத்ரேஜ் தான் எல்லா லாக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் மெயின் டோருக்கும் பேக் டோருக்கும், மற்ற எல்லாமே வந்து கோன் சொல்லிட்டு அந்த பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். டாய்லெட்ஸ் பாத்ரூம்ஸ்லாம் வந்து WPC டோரில் வந்து நார்மல் PVC லாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், சிலிண்டர் டைப். ஸோ இந்த லாக்கில் வந்து ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து 3 லாக்குன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாக் வந்து லாக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா லாக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வரும். இந்த லாக் பார்த்தீங்கன்னாக்கா ஹரிசாண்டலாக போகும். ஸோ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா லாக்கும் இந்த லாக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வருதா, இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் வந்து லாக் ஆகும். ஆமாம். ஸோ இது 2 இருக்குது. ஸோ இதை நீங்கள் நம்ம லாக் பண்ணிட்டோம்னாக்கா இது வந்து ரெட்டில் இருக்கும்போது உங்களுக்கு சேஃப் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதை ஜஸ்ட்டு இந்த லிவர் புஷ் பண்ணி விட்டிங்கன்னா க்ரீனுக்கு மாறிடும். க்ரீன் மாறிச்சுனாக்கா நீங்கள் வந்து உள்ளேருந்து இதை ஓப்பன் பண்ண முடியாது, அவுட் சைடில் ஒரிஜினல் கீ வச்சும் இந்த லாக் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு ப்ரைவசி. இதை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும், இந்த லாக் ஓப்பன் ஆகும், இந்த லிவரும் ஓப்பன் ஆகும். வெளியில் போய் ஒரிஜினல் கீ போட்டாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ரொம்ப காஸ்ட்லியா? இது வந்து 3000 சம்திங் தான். சப்போஸ் இது உங்களுக்கு வாங்கினாலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வாங்கினது, எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே. இதெல்லாம் வந்து கோன் பிராண்ட், இது வந்து நார்மல் பிராண்ட் தான். ஸோ உள்ள பெட்ரூம்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் இதெல்லாம் வந்து 2000 தான், 1900 சம்திங் தான் இந்த லாக்ஸ் எல்லாமே செட்டு. இது வந்து மோஸ்ட்ரீஸ் லாக்குன்னு சொல்லுவாங்க. இது லாக் செட் தனியாக வரும். ஸோ லிவர் வந்து நீங்கள் வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்க முடியும், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 3 லிவர் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எல்லா டோரும் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாமே வந்து 8 ஃபீட்டில் இருக்கும், எல்லாமே 8 ஃபீட் ஹைட்டில் இருக்கிறதுனால. ஸோ 1 ஃபீட் கம்மி பண்ணுறதுக்காக இந்த வெல்நட் சொல்லுவாங்க, அதாவது வென்டிலேட்டர் சொல்லுவாங்க. இது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ரூமில் பார்த்தீங்கன்னா இது டோர் வந்து ஸ்லைட் ஆகும், நடுவில் 2 பார் வரும், நடுவில் அந்த டோர் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஆகும், வென்டிலேஷனுக்காக. டோரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் காத்தோட்டம் வேணும் வீட்டில் அப்படின்றதுக்காக இது வெல்நெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னாக்கா இப்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ் இல்லை, விண்டோஸ் இருக்குது, அதனால் வென்டிலேஷனுக்கு பிரச்சனைன்றதுனால இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்க்ரூ பண்ணிவிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ அதில் டிசைன் வேணுன்றதுக்காக இது நம்ம ஓனாக கஸ்டமைஸ் பண்ணது, நெட்டில் இருக்க டிசைன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அதில் எது நல்லா இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணி நம்மளுக்கு வேணுன்றத ஸோ எல்லாத்துக்கும் மேலே இது கொடுத்துருக்கோம். அந்த 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 பெட்ரூமுக்கு ஒரு டிசைன் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இதெல்லாமே நெட்டில் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இதெல்லாம் எதனா பிடிச்சிருக்கு, இது மாதிரி பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும் வீட்டுக்கு. இது நம்ம வீட்டோட பேக் என்ட்ரன்ஸ், அதாவது பின்வாசல் கதவு. இது மேலேயும் பார்த்தீங்கன்னா வெல்நெட் அந்த இதுவே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து விநாயகரும் 2 பக்கமும் யானை இருக்க மாதிரி ஒரு டிசைன். ஸோ இதில் போட்டிருக்கோம். அடுத்து இதான் சின்னதாக ஒரு சிட் அவுட் பிளேஸ் மாதிரி, இது பேக் யார்டில். இதே மாதிரி இது பேக் சைடு சின்ன ஸ்பேஸ் இருக்குது, மேபி நாளைக்கு இது வந்து சிட் அவுட் ஏரியாவை மாற்றலாம்.
அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடு நல்லா கிளியராக தெரியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஓடு வந்து ஃபினிஷ், அதாவது எண்டு முடிகிற இடம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இது பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே வந்து அந்த ஓடு பார்த்தீங்கன்னா பேர்லின் சொல்லுவாங்க. அது பேர்லினில் வந்து பூவோட ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து சீமோவோட வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. அது கீழே வந்து அது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுறது வந்து இருந்தீங்கன்னா ராஃப்டர்னு சொல்லுவாங்க. ராஃப்டரில் வந்து பேர்லினை இது மவுண்ட் பண்ணிவிட்டு பேர்லின் மேலே தான் ஓடு மவுண்ட் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் பிராண்டோட டேங்க் இருக்குது. 2K லிட்டர்ஸ், அதாவது 2000 லிட்டர்ஸ் டேங்க் இருக்குது. 4 லேயர் டேங்க் வந்து கிளியோ டேங்க்கு. அதில் வந்து ஃபோமு, ஒரு பிளாஸ்டிக் லேயரு, ஃபோம் லேயரு, அப்புறம் வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த காப்பரோட கம்பைன் பண்ணி ஒரு லேயர் ஒன்று இருக்குது. ஸோ 4மே நல்லா தான் இருக்குது. ரிவ்யூ வச்சு தான் அது வாங்கினது, நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ளம்பிங் பைப்ஸு, வாட்டர் பைப்ஸு, சிபிவிசி, யூபிவிசி தான் எல்லாமே ஹாஸ்டலில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே வீடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஷேப் கரெக்டாக உங்களுக்கு தெரியும், இதோட எப்படி இருக்குது ஸ்ட்ரக்சர்ன்ட்டு. ஸோ இது எல்லாமே ஸ்லோப் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்லோப் அதாவது உச்சி வந்து 2 பக்கமும் 45 டிகிரியில் வந்து டேப்பர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வாட்டர் வந்து பாஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து முன்னாடி ஃப்யூச்சரில் ஓட்டு வீடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஓட்டு வீட்டில் போடுறது தான். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் இந்த ஓட்டோட மவுண்டிங்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஓடு கீழே வந்து பூவோட வந்து பேர்லின் மேலே வச்சுட்டு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீமோட வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இன்டர்லாக் மாதிரி தான், நகராது. நீங்கள் ஒரு ஓட்டை வந்து ஒரு லேயராக கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் மேலே கொண்டு போக முடியும். நீங்கள் நடுவில் ஒரு ஓடை எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். மேபி நீங்கள் பிரேக் பண்ணி தான் எடுக்க முடியும், உடச்சி தான் எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்காகவே டெம்பரரியாக நாங்கள் ஒரு குடிசை மாதிரி போட்டு ஸோ இங்கே ஷிஃப்ட் ஆகி ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டு டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டில் தான் இருக்கும். டிசம்பர்லேருந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணோம். ஒரு 2 டேஸ் முன்னாடி, அதாவது February 6 அப்போ தான் வந்து கிரகப்பிரவேசம், ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதனால் கையோடு இது உங்களுக்கு காட்டலான்ற ஒரு இதில் தான். இது எங்கள் பழைய வீடு, இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ இங்கே தான் நான், என்னோடய அம்மா, என்னோடய அத்தை எல்லாமே இங்கே தான் ஸ்டே பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃபுல்லாக அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒரு 3 மெம்பர்ஸ் சேர்ந்து தான் இது எல்லாத்தையும் பண்ணோம். இதுதான் நாங்கள் இருந்த 1 இயராக இருந்த வீடு, டெம்பரரி ஹவுஸ், தற்காலிக குடிசை. ஆக்சுவலாக எல்லோரும் வந்து இந்த பிஎல்டிசி எப்படின்னாக்கா இன்ஸ்பிரேஷன் இந்த பெடஸ்ட்ரியல் ஃபேன் தான். இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கனாக்கா இது ரிமோட் கண்ட்ரோல்ன்றதுனால எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எங்கள் அம்மா எங்கே வேணுமோ வச்சுப்பாங்க, தூங்கும்போது ஸ்லீப்பர் போட்டு தூங்குவாங்க. ஸ்லீப்பர் டைம் செட் பண்ணிட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸ்பீட் வந்து மினிமம் வெரி லோ ஸ்பீடில் நீங்கள் இதை ரன் பண்ண முடியும். நார்மல் உஷா ஃபேன் அது மாதிரி ஃபேன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன தான் ஸ்லோவாக வச்சாலும் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஃப்ளோ அதிகமாக இருக்கும் காற்று. இல்லைங்க ரொம்ப மினிமம் ஃப்ளோ உங்களுக்கு வர்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விங் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ரிமோட்லேயே ஸ்விங் யூஸ் பண்ண முடியும். எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கிறதுனால இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த பிராண்டை வந்து நான் அங்கேயும் சீலிங்க்கும் யூஸ் பண்ணதுக்கு காரணம் இது பிடிச்சதுனால தான். ஸோ இது எல்லாமே எங்கெங்கே ப்ரொவிஷன் தேவையோ அங்கெல்லாம் கொடுத்துருக்கு. டேப்ஸ் வந்து 2 வீட்டுக்கு வெளியில் கொடுத்துருக்கோம். எல்லாம் ஆஸ்ட்ரல் பிராண்ட் தான். இது கிச்சனோட எக்ஸாஸ்ட்டு. இல்லை நார்மலாக இது இன்னோட பேக் என்ட்ரன்ஸ், அதாவது கழனி, அதாவது எங்கள் விவசாய நிலத்துக்கு அக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த இடம். எங்களோட ப்ரீவியஸாக பழைய டாய்லெட் அது. இதுதான் இதோட வீட்டோட ஃப்ரண்ட்டு. இங்கே இன்னும் லைட்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. என்ன நீ என்ன வீடியோ பண்ண வீடியோவுக்கு ஆங்கர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேங்க. ஆதிரியோட டார்ச்சர் தாங்க முடியாமல் மெயின் கேரக்டர் ஹீரோ அவரே பேச விட்டுட்டு நான் வந்து இங்கே ஆதிரி கூட விளையாட வந்துட்டேன். மெயின் கேரக்டரா? ஆமாம், ஹீரோ ஆஃப் த மூவி அவர் தானே. ஸோ அவரே வந்து ஃபிலிமோட ஃபுல் கண்டென்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவார். லாஸ்ட்டாக வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிலிண்டர் ஒன்று வச்சுருக்கிறான். அது என்ன சிலிண்டர்னு எனக்கு தெரில, அதை நீங்களே என்னன்னு போய் கேட்டுக்கோங்க. இதுதான் அவங்க சொன்ன சிலிண்டர். இது சிலிண்டர் கிடையாது, இது ஆக்சுவலாக வந்து பயோசெப்டி டேங்க் இது. ஸோ நேச்சுரல் வந்து கொஞ்சம் நம்ம கன்சர்ன் பண்ணுறன்றதுக்காக இது வந்து போட்டிருக்கு.
நார்மலாக உரை இறக்கியோ இல்லை நம்ம வந்து நார்மல் செப்டிக் டேங்க் யூஸ் பண்ணாக்கா அடிக்கடி ஃபில்லிங் இருக்கும், அது வந்து எடுக்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பயோ செப்டிக் டேங்க்கு இது வந்து நீங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணலாம். இது 1200 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, 5 மெம்பர்ஸ்க்கு, 5 to 6 மெம்பர்ஸ்க்கு. ஆக்சுவலாக வந்து 5 கம்பார்ட்மெண்ட் 5 ஸ்டேஜ் சிஸ்டம் இது. இதில் வந்து பாக்டீரியா வந்து ஆரோபிக் பாக்டீரியான்னு இருக்குது. ஸோ அது உள்ளே போட்டாக்கா அதோட ஃபீட் வந்து ஹியூமன் வேஸ்ட் தான். ஸோ அந்த ஃபீட் அதை எடுத்துக்கிட்டு ஸோ வெறும் ஒரு டர்ட்டி வாட்டர் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து ஸ்மெல் இல்லாமல் எதுவுமே இல்லாமல், ஆர்டர் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நார்மல் வாட்டர் தான் இருக்கும். அது நீங்கள் வந்து நார்மல் கார்டனிங்க்கு யூஸ் பண்ணலாம், நார்மல் பர்பஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. கிரவுண்ட் வாட்டராகவும் நீங்கள் அது உள்ளே போகிறதுக்காகவும் ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் போட்டிங்கன்னா கீழே போயிடும். இல்லை அந்த உரன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வளையமாக இருக்கிறது, ஸோ அது மாதிரியும் நீங்கள் போட முடியும். அதனால் எந்த விதத்துலையும் இது கிரவுண்ட் வாட்டர் அஃபெக்ட் பண்ணாது. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இதை ரீயூஸ் பண்ண கூட, ப்யூரிஃபை பண்ணி கூட ரீயூஸ் பண்ணலாம். அது அவங்களோட பர்பஸை பொறுத்து இருக்குது. இது எப்போவுமே ஃபில் ஆகாது. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு வேஸ்ட் வாட்டர் மட்டும், ஒரு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் மட்டும் வெளில வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ புதுசாக கட்டின இந்த வீடை ஒரு சின்ன ஒரு ஹோம் டூராக போய் பார்த்துட்டோம். இன்னும் நிறையவே வந்து ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது. ஈவன் பெயிண்டிங்லேருந்து வுட் ஒர்க்லேருந்து நிறையவே பெண்டிங் இருக்குது. எல்லாமே கூடிய சீக்கிரம் முடிஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு செகண்ட் பார்ட் வீடியோவும் இது சம்மந்தப்பட்டு நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து தேர்டாக முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா, தலைவருக்கு கல்யாணம் நடக்கணும். இந்த பொருளுக்கெல்லாம் எப்படி நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது, இதெல்லாம் வாங்கணும், எங்கேருந்து வாங்கணும்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அதை மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளையை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.